சுப்பிரமணியன், இங்க அரசமைப்பு அரசியல் சாசன ஒரு நியமன பதவியில் ஆளுநர் இருந்து கொண்டு தமிழ்நாட்டு அரசுக்கும் அல்லது தமிழ்நாட்டு மக்களுக்குமான ஒரு அரசியலை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறார். அதற்காகத்தான் ஆளுநர் இங்கு தமிழ்நாட்டில் இருக்க வைக்கப்படுகிறார். அல்லது அவர் செய்யக்கூடிய எல்லா நடவடிக்கைகளும், அது மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்காததில் ஆரம்பிச்சு அவர் பேசக்கூடிய பொதுவெளியில் பேசக்கூடிய கருத்துக்கள், சமூக ஊடகங்களில் பதிவு செய்யக்கூடிய கருத்துக்கள் அப்படிங்கிறது எல்லாமே தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிரானதாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா 142 மசோதாக்கள் 10 மட்டும் வச்சுட்டு 142 அப்ரூவ் பண்ணானுங்க. 142 அப்ரூவ் பண்ணிருக்காரு இல்லையா? அப்பெல்லாம் தமிழகத்திற்கு அவர் வேண்டப்பட்டவராக இருக்கிற 10 மசோதாக்களுக்கு மட்டும்தான் அவர் வேண்டப்படாதவராக இருக்கிறா. நாளைக்கு தெரிய வரும். அதாவது நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா, இதற்கு தீர்வு வருமானா நான் பிரியன் ஐயாட்ட சொல்றேன். அவர் சொன்ன அவரோட வாக்குமூலத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். ஒரே ஒரு பாயிண்ட் அல்ல, அவர் என்ன சொல்லுவாரு எனக்கு தெரியும். அதுக்குதான் நீங்க சம்பளத்தை கொடுத்துருக்கோம், அதுக்குதான் நீங்க சைன் போடணும்னு சொல்லுவாரு. இல்ல நான் அப்படி சொல்ல 10 பிளேட்ல சோறு வச்சோம், ஃபுல்லா வச்சிருக்கோம், ஒரே ஒரு சொட்டு மட்டும் நாங்க விஷம் வச்சிருக்கோம் சொன்னா அது சரியா? சரி, பதில் சொல்லுங்க. தவறான உதாரணம் ஐயா. நான் அப்படி பார்க்க மாட்டேன், மன்னிச்சுக்கோங்க. அதாவது இந்த 10 மசோதாக்களுக்கு மட்டுமே இதுக்கு ஒரு தீர்வாக இந்த தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்காக கண்டிப்பா உங்களுக்கு டைம் லிமிட் கொடுப்பாங்களா இந்த தீர்ப்பின் மூலமாகன்றது எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா அது கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சுக்கு போகணும், அந்த ஆக்ட் அமெண்ட் பண்ணணும் அப்படின்றது மிகப்பெரிய வேலை. மேபி கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச்ல ரெக்கமெண்டேஷன் கொடுத்து அது மாதிரி வந்தா பண்ணலாமே தவிர, மேபி 2 அட்வொகேட்ஸ் இருக்காங்க, அவங்க கிளாரிஃபை பண்ணலாம். ஆனா இந்த 10 வழக்குகள், அதாவது 10 மசோதாக்களோட வழக்குகள்ல கண்டிப்பாக அவருக்கு தாமதத்திற்கான காரணம் என்னன்னு சொல்லுவாங்க. அது ஏற்புடையதாக இருந்தால் அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு உண்டான தீர்ப்பு மாதிரி வரும். இன்னொன்னு ஐயா கனகராஜ் ஐயா ஒரே கருத்து சொல்லிடுறாங்க. கனகராஜ் ஐயா சொன்னாங்க, இது மாதிரி பொன்முடி கேஸ்ல உனக்கு பதவி பிரமாணம் செய்வதுதான் வேலைன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த மாதிரி பதவி பிரமாணம் செஞ்சு வச்ச செந்தில் பாலாஜியோட கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் கூப்பிட்டு வச்சிருக்காங்க. Supreme Court has criticized DMK government for reappointing Senthil Balaji after bail. Calls decision terribly wrong. இதுக்கு என்ன சொல்ல போறோம் நம்ம? சரி, பதில் வாங்கிக்கலாம் இல்லீங்களா? இது சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்காங்க. சரி, பதில் வாங்கிக்கலாம். அதனால ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அது தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறதுன்னு சொல்றேன் நான். ஆளுநர் விவகாரத்திலும் அப்படிதான் புரிந்து கொள்ளப்பட்டதுன்னு சொல்றீங்களா? எதிர்கட்சிகளால் அப்படிதான் புரிந்து கொள்ளப்படுகிறதுன்ற நான். ஓகே, இதுக்கு என்ன சொல்லுங்களேன். இப்ப பொன்முடி கேஸ்ல ஐயா சொன்னாரு, இப்ப செந்தில் பாலாஜி கேஸ் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஏன் அர்ஜென்ட் டெரிபிளி ராங்னு சொல்றாங்களே, இதற்கு நம்ம ஏதாவது விவாதம் நடத்தி இருக்கிறோமா, இது ஏதாவது தப்புன்னு சொல்லியிருக்கிறோமா, சுப்ரீம் கோர்ட் மேல சொல்லியிருக்கிறோமா? நம்ம எப்படி நீங்க டெரிபிளி ராங் சொல்லுவாங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானே, நாங்க தானே பதவி பிரமாணம். பதில் சொல்லட்டும். இல்ல இப்ப நம்ம அதை ஒப்பீட்டளவில் அது சரியாங்கிறது ஒரு கேள்வி. இங்க ராமசாமி பல மாநிலங்களினுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் இல்ல சுப்பிரமணியன் ஸ்டேட் கவர்மெண்ட் வெர்சஸ் கவர்னர் அப்படிங்கற பல என்ன சொன்னுச்சுன்னு சுப்பிரமணியன் சாருக்கு நான் வரேன் பிரச்சனை வரேன். நீங்க தான் பதில் சொல்லணும். நான் வரேன். ஸ்டேட் கவர்மெண்ட் வெர்சஸ் கவர்னர்ங்கற பல கேसेस இருக்கு. ஆனா அது எல்லா கேसेसுமே பாஜக ஆளாத மாநிலங்கள். பாஜக ஆளும் மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஆளுநருக்கோ மாநில அரசுக்கோ எந்த விதமான பிரச்சனையும் வரதே இல்லை. சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன் ஆர்.என். ரவி மேல வச்சா நம்ம புலியா பாயிரோமே. சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷன் தமிழ்நாடு மினிஸ்டர் மேல வச்சிருக்காங்களே, அதுக்கு நம்ம என்ன பண்ணினோம்னு நான் கேக்குறேன். சரி, ஓகே.